இப்பொழுது அமெரிக்காவுக்கு இருக்கிற கூட்டாளிகளாக இருந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய கத்தர் கூட ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதனுடைய நம்பகத்தன்மை பற்றி எனக்கு தெரியவில்லை, ஆனால் பதிவு செய்கிறேன். இனி அமெரிக்க தளங்கள் மத்திய கிழக்கில் எங்கள் நாட்டில் வேணாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கு. அது உண்மைத்தன்மை பற்றி தெரியவில்லை. சவுதி அரேபியா அமெரிக்காவை நம்பாமல் தான் பாகிஸ்தானை கொண்டு இறக்கி வைத்து விட்டார்கள் தனது பாதுகாப்புக்காக. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மட்டும்தான் அமெரிக்காவின் கூட்டாளியாக இருக்கிறது. பஹ்ரைனில் அமெரிக்காவுடைய பெரிய கடற்படை தளம் இருக்கிறது. இப்போ குவைத்தை ஈராக் மீண்டும் தாக்கலாம். ஏனென்றால் குவைத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு நாடு தான் ஈராக். இதுவும் பெட்ரோல் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் 30களுக்கு பின்பு அமெரிக்கா செய்த ஒரு வேலை தான் குவைத் என்கின்ற ஒரு நாட்டை உருவாக்கி கொடுத்தார்கள். இப்போ எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க, அமெரிக்காவுக்கு நேச நாடு எது? எந்த நாடும் கிடையாது. இப்போ நம்ம நாடெல்லாம் பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரைலாம் அமெரிக்கா மண்ணை கவ்வ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம். ஏனென்று சொன்னால் நம்மை போன்ற பெரிய நாடுகள், நம் நாட்டில் இறையாண்மை கொண்ட ஒரு தேசம் இந்தியா. நாம ரஷ்யாட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அமெரிக்காவுக்கு உரிமை கிடையாது. நம்மை அழுத்தம் கொடுத்தார்கள். திருப்பூர்லேருந்து ஈரோட்டிலிருந்து சரக்கு போவதை தடை செய்தார்கள். நமக்கு பல லட்சம் கோடி நஷ்டம் வந்தது. அதே மாதிரி இன்னைக்கு சவுதி அரேபியாவோ, கத்தரோ, ஜோர்டானோ, அதே மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸோ, குவைத்தோ, பஹ்ரைனோ, எல்லா நாடுகளுமே அமெரிக்காவை நம்பி மோசம் போய்விட்டார்கள். அமெரிக்காவுடைய கருவிகள் எதுவுமே செயல்படலை.